ध्येय मार्ग पर चले वीर तो, ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। तुम मनुष्य हो, शक्ति तुम्हारे जीवन का संबल है, और तुम्हारा तुलित साहस हीर की भांति अचल है। तो साथी केवल पल भर को माया मोह बिसारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। देखो कितनी दूरी है, कितना लंबा मग है, और न सोचो साथ तुम्हारे आज कहाँ तक जग है। लक्ष्य प्राप्ति की बलिवेदी पर अपना तन मन वारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। आज तुम्हारे साहस पर ही मुक्ति सुधा निर्भर है, आज तुम्हारे स्वर के साथी कोटि कंठ के स्वर है। तो साथी बढ़ चलो मार्ग पर, आगे सदा निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ஓம் சாந்தி. இன்றைய முரளியில பாபா நமக்கு மாஸ்டர் படைப்பவர் பற்றி சொல்லியிருக்காரு. மாஸ்டர் படைப்பவர் எப்படி ஆவது, மாஸ்டர் படைப்பவர் யாரா இருப்பாங்க, மாஸ்டர் படைப்பவர் என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய காரியம் எப்படி இருக்கும், இதை பத்தி தான் பாபா நமக்கு விரிவா சொல்லியிருக்காரு. மாஸ்டர்ஸ்னா யாரு, எப்படி இருப்பாங்க, மாலிக்கா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது எப்பவுமே ஹை லெவல்ல இருப்பாங்க. அடுத்தது சொல்லுங்க எப்படி இருப்பாங்க. மாஸ்டர்ஸ்னாலே அவங்களுடைய திறமைகள்ல மிகவும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. மாஸ்டர்ஸ் அவங்களுடைய திறமைகள்ல சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஸ்மார்ட்டா இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க, கண்ட்ரோலா இருப்பாங்க, அத்தாரிட்டியா இருப்பாங்க.
இவங்க மாஸ்டர்ஸா இருக்கக்கூடியவங்க. எந்த மாதிரி திறமையா இருந்தாலும் அவங்க திறமையா இருப்பாங்க. இப்ப உதாரணமா நம்ம பார்க்குறோம். கார்பெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆசாரிங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அழகான ஃபர்னிச்சர ரெடி பண்ணுவாங்க. உதாரணமா நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது இப்போ கப்பல் செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? ஷிப் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. க கப்பல் தயார் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்ணுவாங்க? எப்படி புயல் வருதோ, அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த புயல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காக, அவங்க கிரியேட்டிவ் நெறைய செய்வாங்க. கப்பல் ஓட்டக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? புயல் வரக்கூடிய நேரத்துல சரியான திசைய நோக்கி கப்பல ஓட்டுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறோம். யாரு நல்ல படிக்கிறாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க நெறைய விஷயத்துல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப முக்கியமா நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு லியோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருந்தது. ஃபேமஸான பெயிண்டரா இருந்தாரு. நல்ல அழகான பெயிண்ட் பண்ணக்கூடியவர் அவரு. இப்போ ரீசென்ட்டா மோனாலிசான்ற பேர் வந்தது இல்லைங்களா? அவங்களுடைய ஃபோ பெயிண்ட்ட இவரு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அழகா வண்டி ஓட்டக்கூடியவரா இருப்பாரு. அடுத்தது சிலைய வந்து செதுக்கக்கூடிய சிற்பியா இருப்பாரு. இது வந்து மாஸ்டருடைய அடையாளமா இருக்கு. இப்போ நாம நம்முடைய செல்ஃப்‌க்கு எப்படி நாம மாஸ்டரா இருக்கிறது? இப்போ நம்முடைய கர்ம எந்திரியங்கள் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்முடைய தாட்டு, எமோஷனல், நம்முடைய காரியம் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அடுத்தது ஏதாவது நம்ப என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும். ஞான யோகத்த நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறோம்? எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஆழமாக போகணும்? நம்முடைய இன்னர் வேர்ல்டு நம்ம பார்த்திருக்கோமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உலகத்த நம்ம பார்த்திருக்கணும். தன் மீது தான் ரொம்ப கவனம் வைக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவங்க தான் மாஸ்டர் ஆக முடியும். யாரு தன்னுடைய எண்ணங்கள கண்ட்ரோல்ல வைக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து மாஸ்டர் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள நெறைய சக்திகள் கிடைக்கும். நம்ப நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அடுத்தது ஒழுக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் அவங்க இருப்பாங்க. இவங்க மாஸ்டர் படைப்பவரனுடைய அடையாளமாக கருதப்படுறாங்க. இந்த முரளியில பாப்தாதா நமக்காக இந்த நேரத்துல 2/5/1983வது வருஷத்துல அந்த டைம் இருந்த கூட்டத்த பாப்தாதா பார்த்திருக்காரு. விசேஷமாக பாப்தாதா விசேஷமான ஆத்மாக்கள பார்த்தாரு. ஞானம் மற்றும் யோகத்துல சொரூபமான குழந்தைகள பாப்தாதா பார்த்திருக்காரு. மாஸ்டர் படைப்பவரா இருக்கக்கூடிய சொரூபத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்கள பாபா பார்த்திருக்காரு. ஞானம் மற்றும் யோகி ஆத்மாக்கள் எல்லாருமே ஞானி யோகி ஆத்மாக்கள் தான். ஆனா பாபா யார விசேஷமா பார்த்தாரு? ஞானம் நிறைந்த ஆத்மா பாப்சமானா இருக்கணும். யோகம் நிறைந்த ஆத்மா பாப்சமானா இருக்கணும். பாபா சொல்லியிருக்காரு, நம்பர் 1 ஆத்மாக்கள பாபா பார்க்குறாரு. ஆனா குழந்தைங்க எல்லாருமே நம்பர் வரா இருக்காங்க. சில குழந்தைங்க நம்பர் 1 ஆகுறதுக்கு முயற்சி பண்றாங்க. சில குழந்தைங்க நம்பர் வரா இருக்காங்க. அந்த மாரி குழந்தைங்கள பாபா பார்த்திருக்காரு. பாப்சமான்னா என்ன அர்த்தம்? பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, மாஸ்டர் படைப்பவரா இருக்கக்கூடியவங்க. ஞானம் மற்றும் யோகத்தினுடைய அடிப்படையில இருக்கக்கூடியவங்க. மாஸ்டர் படைப்பவர் எப்ப நம்ம ஆக முடியும்? எப்போ நம்ம ஞான யோகத்துல மாஸ்டரா இருக்கிறோமோ, அப்பதான் மாஸ்டர் படைப்பவர் ஆக முடியும். பாப்சமான்னாலே மாஸ்டர் படைப்பவரனுடைய பொசிஷன்ல எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடியவங்க. எப்போ நம்ம மாஸ்டர் படைப்பவர்ன்ற ஸ்டேஜ்ல நிலைத்திருக்கோமோ, அப்பொழுது ஆத்மாக்குள்ள தானாகவே சக்தி நிறைஞ்சுட்டே இருக்கும். ஆத்மா சக்திசாலி ஆயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால, ஆத்மா எல்லா விதமான காரியங்களையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும். அடுத்தது ஆத்மாவுடைய கர்ம இந்திரியங்கள் எல்லாமே அதுக்கு தாசியாக மாறி சேவை செய்யக்கூடியதா இருக்கும். இயற்கையும்
மாஸ்டர் படிப்பவருக்கு தாசியா இருக்கும். கர்மேந்திரியங்களும் தாசியா இருக்கும். மாஸ்டர் படைப்பவரா இருக்கக்கூடியது ஆத்மா. ஒரு செகண்ட்ல ஆத்மா என்ன பண்ணும்னா, அந்த மாரி ஒரு தெய்வீகமான வாயுமண்டலத்த கிரியேட் பண்ணும். யாருடைய தொடர்புல அவங்க வந்தாலும், அவங்களுடைய வைப்ரேஷன அந்த ஆத்மா கேட்ச் பண்ணிருவாங்க. மிகவும் சுத்தமான வாயுமண்டலத்தை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. தன்னுடைய மாஸ்டர் படைப்பவரினுடைய சொரூபத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால, அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. உதாரணமா பாருங்க, நம்ம பார்த்திருக்கோம். பிரம்ம பாபா நல்ல ஒரு வாயுமண்டலத்த, சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்காரு. யார் அங்க முன்னால வந்தாலும், நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்க அனுபவம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி நல்ல வைப்ரேஷனே நாம கூட கிரியேட் பண்ணக்கூடியவங்களா மாஸ்டர் படைப்பவனா ஆகணும். எந்த மாரியான வைப்ரேஷன நம்ம கிரியேட் பண்றோம், பரப்புறோமோ, அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நல்ல சக்திகள நம்ம பாபா கிட்ட இருந்து எடுத்து, நல்ல வைப்ரேஷன நாம கிரியேட் பண்ண முடியும். இது மாஸ்டர் படைப்பவரனுடைய அடையாளமாக இருக்கு. அடுத்தது நாம பார்க்க போறோம். இதனால நமக்கு என்ன ஆகும்? நமக்குள்ள நல்ல திறமைகள் உருவாகும். எந்த மாதிரியான திறமைகள் நமக்குள்ள வரும்? முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும். அடுத்தது என்ன இருக்கும்? அனைத்து விதமான சர்வ சக்திகள் நமக்கு பாபா கிட்ட இருந்து கிடைக்கும். முக்கியமா என்ன கிடைக்கும் நமக்கு? எப்படி நம்ம சக்திகள பயன்படுத்தணும்? அந்த திறமைகள் நமக்கு வரும். மெச்சூரிட்டி நமக்கு வரும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யாராவது நமக்கு முன்னால மனசுடைஞ்சு போய் வந்திருந்தாங்கனாலே, அவங்கள நம்மனால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆத்மாவுக்கு தேவையான சக்திய நிரப்ப முடியும். அந்த ஆத்மா பக்கத்துல நம்ப குடுக்க முடியும். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஆத்மாவுடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய முடியும். இது மாஸ்டர் படைப்பவரனுடைய அடையாளமாக இருக்கும். இது நமக்கு தானாகவே இந்த சக்தி கிடைக்கும். எப்ப நம்ம அந்த நல்ல ஸ்திதியில நிலைச்சிருக்கிறோமோ, மாஸ்டர் படைப்பவன் நான் என்ற ஸ்திதியில நிலைச்சிருக்கும் பொழுதுதான் இந்த சக்தி நமக்குள்ள கிடைக்கும். நமக்குள்ள நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் கிடைக்கும். மனசு வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். கிளீனா மாறிரும். மாஸ்டர் படைப்பவரனா அப்படின்னு சொல்லும்போது, பாலனை செய்யக்கூடியவங்க. இதுதான் மாஸ்டர் படைப்பவரனுடைய அடையாளமாக இருக்கு. அடுத்தது நினைக்கணும், அப்புறமா மறக்கணும். இப்போ நினைக்கிறது, மறக்கிறது இதனால என்ன நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னா, பாருங்க ஒரு சின்ன ஒரு தவறு காரணமாக மாயா என்ன பண்ணும்? நம்மள அட்டாக் பண்ணிரும். ஒரு தவறுனால என்ன ஏற்படுது? ஒரே ஒரு சின்ன தவறு தான் நம்ம பண்றோம். மறந்துடுறோம். அதனால என்ன ஆகுது? நம்மளுடைய ஸ்டேஜ்ல இருந்து கீழ இறங்கி நம்ம வந்துருவோம். எவ்வளோ உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்போம். ஆனா நம்ம சின்ன தவறு செஞ்சோம் அப்படின்னா, வீணான எண்ணங்கள்ல போய் மாட்டிக்குவோம். அலைப்பாய ஆரம்பிப்போம். மன சஞ்சலப்படும். நம்மளுடைய உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழ வந்துருவோம். இப்போ கீழ வந்த பின்னால என்ன ஆகுது? ஊக்கம், உற்சாகம் எல்லாமே குறைஞ்சு போயிரும். அப்போசிஷனா மாறிருவோம். மாயா நமக்கு முன்னால பக்கத்துல வந்துரும். நம்மகிட்ட இருந்து இ சக்திகள் வந்து என்ன பண்ணும்? நமக்கு இருக்காது. நாமளே குழம்பி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எந்த சக்தியும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. சக்திகள் எல்லாமே நம்மளுடைய வசப்பட்டு இல்லாத காரணத்தினால, பல சூழ்நிலைகளுக்கு நம்ம அடிமையாயிருவோம். நமக்குள்ள நெறைய குறைகள் வர ஆரம்பமாகுது. நம்பிக்கை இல்லாம போயிரும். தன்னம்பிக்கை இல்லாம போயிரும். ஊக்கம், உற்சாகம் இல்லாம போயிறது. ஊக்கம், உற்சாகம் கம்மியானதுக்கான காரணம் என்ன? நம்ப நினைவ மறந்துடுறோம். தன்னுடைய உண்மையான ஸ்டேஜ்ல இருந்து கீழ இறங்கிடுறோம். அப்ப அதனாலதான் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்துருது. பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? அடுத்தது நம்ம ஒரே ஒரு எண்ணத்த வைக்கிறோம். அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீணான ஒரு எண்ணம் பல வகையான குழப்பங்கள உருவாக்குது. ஒரே ஒரு வீணான எண்ணம் பல வீணான எண்ணங்கள கொண்டு வருது. அதனால நம்ம என்ன பண்றோம்? பயப்பட ஆரம்பிக்கிறோம். குழம்புறோம், வருத்தப்படுறோம்.
நெறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வசப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன ஆகுது? நினைவினுடைய பிரஷரும் கம்மியாயிருது. ஊக்கம், உற்சாகம் குறைஞ்சு போயிருது. ஊக்கம், உற்சாகம் குறைஞ்சு போயிருச்சுன்னா என்ன ஆயிருவோம்? மனசொடிஞ்சு போயிரும். அடுத்தது வேர்க்க ஆரம்பிச்சுரும். மாயா என்ன பண்ணும்? நமக்கு வேர்க்க வச்சிரும். இப்ப யாராவது ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, எங்கேயாவது மாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே பயந்துருவாங்க, வேர்க்க ஆரம்பிச்சுருது. இத பிராக்டிகலா பாபா நமக்கு சொல்றாரு இல்லையா? பிராக்டிகலா நம்மளுடைய ஒரிஜினலான ஸ்திதியில நம்ப இருக்க முடியாது. ஏன்னா, அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அந்த டைம்ல என்ன ஆகணும்? கொஞ்ச நேரம் தன்னை தானே நம்ப கூல் பண்ணணும். அந்த விஷயத்த நாம்ப சிந்தனை பண்ணணும். எங்க தவறு நடந்தது? ரியலைஸ் பண்ணும்போது, ரியலைசேஷன் பவர் நமக்குள்ள தானா வரும். அப்போ நம்ப அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கணும். தானாகவே நமக்கு வழி கிடைக்கும். அதற்கான பதில் கிடைக்கும். நான் என்ன தவறு பண்ணிட்டுருக்கேன்? இதற்கான காரணம் என்ன? இத நம்போ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மாயாவினுடைய சைட் எஃபெக்ட். மாயா என்ன பண்ணுது? மாயா வந்து நம்மள ஏமாத்திரும். மாயா எப்படி வருதுன்னே நமக்கே தெரியாம போயிருது. ஏன்னா, அடுத்தது மாயா என்ன பண்ணிருது? எல்லாத்தையுமே அகெயின்ஸ்ட் பண்றது. இப்போ அரசியல்வாதில கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்க்குறீங்களா? இப்ப யாராவது பெரிய தலைவர்கள் இருக்காங்கன்னா, அந்த மினிஸ்டர் கீழ இறங்குறதுக்கு அந்த சீட்ல இருந்து கீழ இறக்குறதுக்காக எவ்ளோ அவர இன்சல்ட் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் அவருடைய அவருடைய வீக்னஸ் சின்ன ஒரு வீக்னஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த சீட்ல இருந்து கீழ இறக்குறதுக்கு பல வகையான முயற்சி பண்றாங்க. அப்போ அதே போல தான் மாயாவும் என்ன பண்ணுமா? நமக்குள்ள சின்ன ஒரு பலவீனம் இருந்ததுன்னா, டோட்டலா நம்மள அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப மெச்சூரா மாறணும். சில நேரத்துல ரொம்ப துக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், வருத்தப்படுவோம். எவ்ளோ பெரிய உயர்ந்த பொசிஷன் பாபா நமக்கு குடுத்திருக்காரு. சின்ன ஒரு பலவீனத்தின் காரணமாக கீழ விழுந்துருவோம். பாபா நமக்கு எவ்ளோ பெரிய ஸ்வமான் குடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே மாஸ்டர் படைப்பவரா இருக்கோம். பாப் சமானா இருக்கோம். நான் மாஸ்டர் படைப்பவர்ன்னு நெனச்சா, நமக்குள்ள எல்லா சக்திகளும் கிடைஞ்சிரும். ம் மாயா என்ன பண்ணுது? சைட் எஃபெக்ட் நமக்கு குடுக்கும். அதனால மனம் சொடைஞ்சு போயிரும். துக்கம் ஏற்படும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். யாராவது நமக்கு அட்வைஸ் குடுத்துட்டே இருக்கணும். யாராவது நமக்கு ஏதாவது ஆறுதல் குடுத்துட்டே இருக்கணும். இத நம்ப எதிர்பார்த்துட்டே இருப்போம். யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு திருப்தி இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, பிரச்சனைகள் வரும்போது, தானே தனியா உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களையே நீங்களே கேள்வி கேளுங்க. இதுதான் பாபா கூட நமக்கு சொல்றாரு. மாயா வந்து யார் கூப்பிடுறாங்க? மாயாவ யார் கூப்பிடுறாங்க? கூப்பிடுவாங்க தெரியுமா? நாமளே தான் மாயாவ கூப்பிடுறோம். வேற யாரும் கூப்பிடுறது கிடையாது. நாம மாயாவ கூப்பிடுறனால மாயா என்ன பண்ணுது? நம்மளுடைய சீட்ல இருந்து நம்மள கீழ இறக்கி விட்டுருது. அந்த காலி சீட்ல மாயா போய் உட்கார்ந்துக்கும். பக்கத்துல இருக்க ஒரு பிரதர் இருக்காங்க. அவங்கள கேட்கறாங்க. நீங்க வந்து நினைவு செய்யுங்க. நீங்க சொல்லுங்க. எந்தெந்த ரூபத்துல மாயா வருது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். வீணான எண்ணத்தின் மூலமாக மாயா வருது. தேக அபிமானத்தின் மூலமாக மாயா வருது. மற்றவங்கள பார்க்கும்போது நமக்கு மாயா வருது. பலவீனத்த பார்க்கும்போது மாயா வருது. அப்புறம் வேற எதனால மாயா வருது? சொல்லுங்க. பரவசத்துல இருக்கும்போது மாயா வந்துருது. பொசிஷன்ல இருந்து கீழ இறங்கும்போது, அவகுணத்தை பார்க்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது மாயா வருது. எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளுக்கு வசப்பட்டு இருக்கும்போது மாயா வருது. அடுத்தது சொல்லுங்க. ஏன் மாயா வருது? ஆசையின் காரணமா. சாப்பிடுறதுக்கான ஆசை இருக்கும். நல்லா தூங்குறதுக்கான ஆசை இருக்கும். அப்போ எது நமக்கு பலவீனமா இருக்கோ, அந்த பலவீனம் மாயாவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். போட்டி போடும். போட்டியினால மாயா வருது. பொறாமைப்படுறனால மாயா வருது. கோபப்படுறனால மாயா வருது. அப்புறம் ஈகோனால மாயா வருது. சூக்ஷ்மமான ஆசையினால மாயா வருது. நான் தான் கரெக்ட்டு. என்ன கேட்டு தான் எல்லாமே செய்யணும். இந்த மாரி நெனைக்கும்போது மாயா வருது.
இந்த சக்கரத்துல நம்ம எல்லாருமே வியூகத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம தானாகவே துக்கப்படுறோம், மனசொடிஞ்சு போயிடுறோம். மாயா வந்து நம்மள பார்த்து ரொம்ப குஷி ஆயிரு. ஏன்னா எனக்கு வந்து வாடிக்கையாளர் கிடைச்சிட்டாரு இல்லையா? அதனால மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாம என்ன பண்றோம்? பாபாவ விட்டனால, அபிமானத்துல வரனால நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணும்? அப்போ நம்ம நம்முடைய பொசிஷன்ல இருந்து கீழ இறங்கிட்டோம்னா, மாயா என்ன பண்ணுமா? நம்மளுடைய பொசிஷன புடிச்சுக்கும். மறுபடியும் மனசு உடைஞ்சு போறது, துக்கம் ஏற்படுறது, குழப்பத்துல வர்றது. பாபா என்ன சொல்லியிருக்காரு? வேர்த்து விறுவிறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து மாயா வந்து எதிரி கிடையாது நமக்கு. தனக்கு தான் எதிரியா இருக்காங்க. பாபா நமக்கு கிளியரா சொல்லியிருக்காரு. மாயா வந்து நமக்கு எல்லாமே நல்லது தான் சொல்லிக் குடுக்கும். நாம மாஸ்டர் படைப்பவர்ன்ற சீட்ல செட் ஆயிட்டோம்னா, என்னாகும்? நாமளே தான் பலவீனமா இருக்க மாட்டோம். ஆனா, அந்த சீட்ல நம்ப உட்காரலன்னா பலவீனமாக மாறிருவோம். எனவே நாம நம்முடைய பொசிஷன்ல சதா நிரந்தரமாக இருக்கணும். நாம தானே மாயாவ கூப்பிடுறோம். மாயா தானா வர்றதில்ல. மாயாவ வர வைக்கிறதே நாம தான். அதனால ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ஸ்வமானத்துல இருக்கணும். அடுத்தது என்ன பண்றோம்? நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்துல நம்ப டல்லா இருக்கோம். சின்ன முரளி தான். ஆனா, நாம என்ன பண்றோம்? அத வந்து கவனமா படிக்காதனால வீணான எண்ணங்களுக்கு வசப்பட்டு, பல வகையான சூழ்நிலைகளுக்கு நம்ப அடிமையாயிர்றோம். நம்ப நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்துல நம்ப இல்லாத காரணத்தினால, விஸ்மிருதி நமக்கு ஏற்படுது. மறதி ஏற்படுது. முதல்ல நம்ம நினைவு செய்யணும். நான் யார்? நான் யாருடைய குழந்தையா இருக்கேன்? யார் எனக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறாரு? என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா, மாயா நம்மள அட்டாக் பண்ணிரும். அட்டாக் பண்றதுக்கு மாயா ரெடியா இருக்குது. அடுத்தது மாயாவ வெற்றி அடையணும் என்ன பண்ணணும்? பாபாவுடைய நினைவு நமக்கு தேவைப்படுது. பாபாவ நினைச்சா, மாயாவ நம்ம வெற்றி அடைய வஞ்சிருவோம். அலட்சியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஊக்கம், உற்சாகம் குறைவதற்கு காரணம் என்ன? நம்ம பொசிஷன்ல இருந்து கீழ இறங்கிருவோம். அப்போ ஊக்கம், உற்சாகம் குறைஞ்சு போயிரும். அதனால தனக்கு தானே மாஸ்டரா மாறணும். நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு, கலைகள் இருக்கு, அத நம்ப வளர்க்கணும். அப்பதான் நம்ம மாஸ்டராக மாற முடியும். பாபா சொல்லியிருக்காரு, என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுமே மாஸ்டர் படைப்பவரா இருக்கணும். பாபா நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் குடுக்குறாரு. இப்போ சொல்றாங்க, பாபா நம்மள பறக்கும் கலைக்கு கூட்டிட்டு போறாரு. அனைத்து விதமான நாலேட்ஜ் நமக்கு பாபா குடுக்குறாரு. ஏன்னா பாபாவ பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவே நம்மளுடைய புத்தியினுடைய நினைவ நாம் பாபா கிட்ட வைக்கணும். இது பாபா நமக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு ஸ்கில்லா இருக்கு. யார் இந்த உலகத்தில இருந்து விடுபட்டு இருக்காங்களோ, அவ் இந்த இந்த ஒரு விஷயத்த யாருமே நமக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. பாபா நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. தனக்கு சமமாக பாபா நம்மள மாத்துறாரு. நம்ம எப்படி பாப் சமான் ஆகவும் அசரீரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஆகுவோம்னு ஒருத்தர் சொல்றாங்க. தேகத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கும்போது தான் பாப் சமான் ஆக முடியும். ஞானம் இருக்கணும், குணம் இருக்கணும், சக்திகள் இருக்கணும். பாபா கூட எப்போதுமே நம்ம இருக்கணும். பாபாவுடைய நினைவுல இருக்கணும். அ ஒரே ஒரு பாபா மட்டும் தான் எனக்கு. வேற யாருமே கிடையாது. நானும் பாபாவும் மட்டும் தான் இருக்கோம். பாபாவுடைய திவ்ய சக்தி நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம நினைவு செய்யணும். பாபா கூட என்னுடைய வாழ்க்கை இணைஞ்சிருக்கணும். ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு குடுக்க போறோம். சிட்ஸ் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்லிப் வாங்கிக்கங்க. அந்த ஸ்லிப்ல ஒரு நெகட்டிவான சூழ்நிலைய நீங்க எல்லாருமே எழுதணும். அந்த சூழ்நிலைய நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மோசமான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி என்ன? அத நீங்க இப்போ எழுதுங்க. அந்த மோசமான சூழ்நிலை என்னுடைய மனசையும், என்னுடைய வாழ்க்கையையும் கீழ கொண்டு போய் தள்ளி விட்டுருச்சு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்தது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம எழுதணும். என்னென்ன மோசமான சூழ்நிலை வந்திருக்கு. இத எழுதணும்னு பாபா சொல்லியிருக்கு. இப்ப நீங்க எழுதுங்க. யார் மூலமாக எனக்கு துக்கம் வந்தது? நான் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? அது எல்லாத்தையுமே இப்ப நீங்க அந்த ஸ்லிப்ல எழுதுங்க. இப்ப என்னுடைய பிரச்சனைக்கு யார் காரணம்? அத நீங்க கண்டுபிடிங்க. நான் பலவீனமானதுக்கு யார் காரணம்? அதுக்கு இதையும் நீங்க எழுதுங்க. ம். எல்லாத்தையுமே இப்போ எழுதுங்க. ஒரே ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையில எல்லா விஷயமுமே அடங்கியிருக்கணும். இப்ப என்னுடைய பலவீனம் என்ன? அதையும் நீங்க இப்ப எழுதுங்க. ஏன்னா, அந்த பலவீனத்தின் காரணமாக தான் சூழ்நிலை உருவாச்சு. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள பலவீனமே இல்லன்னா, பிரச்சனையே வராது. பலவீனம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பிரச்சனை வந்திருக்கு. எல்லாருமே இப்ப எழுதிட்டீங்களா? இன்னொருத்தர்கிட்ட அத வந்து திரும்பி குடுங்க. நீங்க என்ன பலவீனம், வீக்னஸ் எழுதியிருக்கீங்களோ, அத இன்னொருத்தர்கிட்ட குடுங்க. ஃபோல்டு ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க அப்புறமா அவங்க கிட்ட குடுங்க. எல்லாருடைய பலவீனத்தை எ யார் யாரெல்லாம் பலவீனத்த பத்தி எழுதியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒண்ணு சேர்த்துருங்க. எல்லாருடைய பேப்பரையும் இப்ப நீங்க கலெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. என்ன நீங்க எழுதுனீங்களோ, அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இப்ப நீங்க கண்டுபிடிங்க. என்ன பண்ணா என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்? கண்டுபிடிங்க. சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரச்சனை எழுதியிருக்கீங்க இல்லையா? செகண்ட் பேஜ்ல அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்ன? தீர்வு என்ன? அத இப்ப நீங்க எழுதுங்க. அந்த ஸ்லிப்ப இப்போ நீங்க உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. அத படிச்சு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியும். நீங்க படிச்சு சொல்லுங்க இப்போ. அந்த ஸ்லிப்ல ப்ராப்ளம் எழுதியிருக்காங்க. என்னுடைய காரணமாக மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்பட்டது. அவங்கள பத்தி தவறா நான் நெனச்சேன். என் காரணமாக மற்றவங்களுக்கு துக்கம், அசாந்தி ஏற்பட்டது. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ள நான் ஈஸ்வரிய ஞானத்தையும், யோகத்தையும் நல்லா நிரப்பிக்கணும். அப்போ என் மூலமாக யாருக்கும் எந்த விதமான துக்கமும், அசாந்தியும் ஏற்படாது. இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் எழுதி குடுத்துருக்காங்க. இப்போ இன்னொருத்தர படிக்க சொல்லி சொல்றாங்க. பிரச்சனைகள் என்னன்னா, மற்றவங்களுடைய பிரச்சனை எது? என் காரணமாக மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு துக்கம் வருது. அநேகருடைய பிரச்சனைகளுக்கும், துக்கத்துக்கு நான் காரணமாயிருக்கேன். கெட்டது பேசுறது, கெட்டத யோசனை பண்றது, கெட்டத பார்க்கறது, இது மனசுக்கு மிகவும் மிக வேதனை தரக்கூடியதா இருக்கு. ஏன்னா மற்றவங்களுடைய குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக ஞான யோகத்துல நான் மும்முரமாக ஈடுபடணும். எழுதுதான் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, திடீர்னு திடீர்னு யாரோ ஒருத்தர் என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அதனால எனக்குள்ள என்ன வந்தது? அதனால அதுக்கான பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன? பாபா, பாபா, பாபா மட்டும் தான் சொல்யூஷன். ஏன்னா மனம் ஒருமுகப்பட்டு இருக்காத காரணத்தினால என்னால வெற்றி அடைய முடியறதில்ல. அதுக்காக ஸ்வமானத்தினுடைய பிராக்டிஸ் பண்ணணும். நான் விதை வடிவமான ஆத்மா. வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான வார்த்தை இது பிரச்சனை. சமாதானம் வீணானது வருவதற்கான காரணம் சுயஸ்திதியை நான் மறப்பது தானா? ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்போ சரீரத்தினுடைய வியாதி வந்துருச்சு. என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மாஸ்டர் சர்வ சக்திவானாக மாறி பாபா கிட்ட இருந்து அனைத்து விதமான சக்திகளையும் நான் எடுக்கணும். எப்போதுமே பாபாவ கூடவே வச்சுக்கணும். பாபாவுடைய குணங்கள தனக்குள்ள நிரப்பி வச்சுக்கணும். தன்னை தானே சக்திசாலியாக மாத்திக்கணும். அடுத்தது, இப்போ பிரச்சனைகள் வரும்போது நான் வந்து ரியாக்ட் பண்ணிர்றேன். அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்ன? சுய தர்மத்துல நிலைத்திருக்கணும். எல்லாருடைய நெறைய ஸ்லிப் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்.
ரொம்ப தூக்கம் வருது. நெறைய தூக்கம். நெறைய தூக்கம் வருது. என்ன பண்றது? என்ன சொல்யூஷன் அதுக்கு? இப்போ நீங்க உங்கள மட்டும் பாருங்க. மத்தவங்கள பார்க்காதீங்க. வார்த்தையின் மூலமாக என்னைய ரொம்ப திட்டியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சுவமானத்துல நாம இருக்கணும். நான் தப்பே பண்ணல. ஆனா என்ன வந்து இன்சல்ட் பண்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அ நான் தப்பு செய்யல. என்ன வந்து சமாதானத்துக்காக என்ன பண்ணணும்? நான் அவர்களை மன்னித்து விட வேண்டும். நமக்குள்ள நாம் நல்ல ஒரு எண்ணங்கள பதிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். மன திருப்தியா இருக்கும். இப்போ நம்ப ம் யார் யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எழுதியிருக்கீங்களோ, உங்களுக்கு நீங்களே எ எழுதிட்டீங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும். என்ன பிரச்சனைகள் வருதோ, அந்த பிரச்சனைகளுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு. அத வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்போ இது முடிஞ்ச பின்னால நீங்க என்ன எழுதுனீங்க, அந்த பேப்பர் நீங்களே எழுதிருங்க. எல்லாருமே இப்போ நீங்க சிட் எடுத்துட்டு போயிருக்கீங்களே, அப்போ சுசில் பாய் படிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் சமாதானம் கிடைச்சிருக்கும். நாமும் நம்முடைய பொசிஷன்ல இருக்கணும். நம்முடைய பொசிஷன் என்ன? நான் மாஸ்டர் படைப்பவரா இருக்கேன். நாம்ப இன்று முழு நாளும் இந்த ஒரு சமானத்துல நிலைத்து இருப்போம். பாப் சமான் ஆவதற்காக இந்த விஷயங்கள்ல நம்ம கவனம் வைக்கணும். நான் மாஸ்டர் படைப்பவராகணும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரத்தில் படைப்பவராக நம்ம மாறணும். அடுத்தது நான் பாப் சமான் ஆகணும். பாப் சமானாக எப்படி ஆகணும்? மாஸ்டர் படைப்பவர் ஸ்திதியில நிலைச்சிருக்கும் போதுதான் பாப் சமான் ஆக முடியும். பாப் சமான் ஆகும் போகும்போது அனைத்து விதமான சக்திகள், பிராப்திகள் நமக்கு கிடைக்கும். அத்தாரிட்டியும் கிடைச்சிரும். அடுத்தது மறக்கிறது. அடுத்தது நினைவு செய்வது. அந்த மாரி மோசமான சூழ்நிலைகள் உருவாக்கி, நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு பரீட்சை தான். அந்த பரீட்சையான நேரத்துல செல்ஃப் செக்கிங் பண்ணணும். எல்லாத்தையுமே பாசிட்டிவா நம்ம மாத்திக்கணும். நமக்கு தெரியும் நாம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது மாயாவ வரவேற்கணும். நாம தான் கூப்பிடுறோம் இல்லையா? மாயா நீ வா. பாபா கிட்ட மாயா பேசுதான். நான் வந்து யாரையும் நான் வந்து யார்கிட்டயும் போறதில்ல. என்ன தானா கூப்பிடுறாங்க. என் மேல எந்த தப்பும் கிடையாது. காலியா எனக்கு இடம் வேணும். அவங்க காலியா இடம் வச்சுடுறாங்க. அதனால நான் போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். அதனால என் மேல எந்த தப்புமே கிடையாதுன்னு மாயா சொல்லுது. அப்ப நம்ம என்ன ஆகணும்? ஞானம் நிறைந்த பாப் சமானாத்மா, யோகம் நிறைந்த பாப் சமானாத்மா. பாபா அந்த மாதிரியான ஆத்மாக்களை தான் பார்க்குறாரு. ஞானம் நிறைந்த ஆத்மா, யோகி ஆத்மாவை தான் பாபா பார்க்குறாரு. விசேஷமான ஆத்மாக்களை பாபா பார்க்குறாரு. அந்த மாதிரி விசேஷமான ஆத்மா யார் ஆகணும்? நாம கிடையாது. நான் தான் விசேஷமான ஆத்மாவாக மாறணும். ஓம் சாந்தி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.